திரு உதயநிதி அவர்கள் தான் ஆகச்சிறந்த தலைவர்னு நீங்க பேசுவீங்க. சரி, ஒரு பக்கம் அப்படி இருந்துட்டு போட்டோம். ஆனா துணை முதலமைச்சராக உதயநிதியை நீங்க கொண்டு வருவேன்னு சொல்லி வாக்கு கேட்டீங்களா மக்கள்கிட்ட? கிடையாது. நீங்க வந்து முதல்ல சொல்லும்போது என்னுடைய குடும்பத்திலிருந்து வேற யாருமே இதுக்கப்புறம் அரசியலுக்கு வரமாட்டாங்க என் வாரிசுன்னு மு.க. ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு. திரு உதயநிதி அரசியலுக்கு வருவாரான்னு கேட்டா வரமாட்டாருன்னு சொன்னார். அவர் வந்து அரசு கட்சிக்குள்ள வந்தா கூட வந்து போட்டியிடுவாரான்னு கேட்டா, இல்ல அமைச்சர் ஆவாரான்னு கேட்டா கிடையாது, அதெல்லாம் பண்ண மாட்டாருன்னு நீங்க. எம்எல்ஏ ஆனாரு, அமைச்சர் ஆனாரு. துணை முதலமைச்சர் ஆவாரான்னு கேட்டா அதற்கான காலம்லாம் இன்னும் கணியலன்னு நீங்க பார்த்தா உடனடியாக கணிஞ்சிருச்சு. எப்படின்னு தெரியல, துணை முதலமைச்சர் ஆகிட்டீங்க. அப்ப எந்த மக்களை நீங்க ஏமாற்ற பாக்குறீங்க? நீங்க மக்களை வந்து எலெக்ஷன்ல வாக்கு கேட்டு போகும்பொழுது, நான் ஆட்சிக்கு வந்தா எனக்கு உதவியாக என் மகன் வந்து உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சராக நான் அமர வச்சு உங்களுக்கு பணி செய்ய வைப்பேன்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்டீங்களா? கேட்டுதான் ஜெயிச்சிருக்கவே மாட்டீங்க. அப்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நீங்க இது போன்ற வேலைகள் செய்யணும். மக்கள் உங்களை எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்தாங்கன்னா அந்த தொகுதிக்காக அவர் தேர்ந்தெடுத்தாங்கன்னு வச்சுப்போம். துணை முதலமைச்சர் நீங்க தானே தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஏன் அந்த மக்களுக்கு வந்து உங்க கூட்டணி கட்சிகள்ல வேற ஒரு தலைவர் துணை முதலமைச்சர் ஆகணும், இல்ல வேற ஒரு கூட்டணி கட்சி தலைவர் வந்து அமைச்சர் ஆகணும்னு யோசிக்க மாட்டாங்களா? அப்ப அந்த மக்களை கேட்டு தான் நீங்க செஞ்சீங்களா? அப்ப இதுதானே நம்ம வாரிசு அரசியல்னு சொல்றோம். திரைப்படங்களை பத்தி பேசுனீங்கன்னா நம்ம 1000 பேசலாம். நம்ம திரைப்படம்ன்றது ஒரு தொழில். அது அந்த தொழிலை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இது வந்து அரசியல், இது மக்களுக்கானது. மக்களை வைத்து மக்களுக்காக செய்யக்கூடிய வேலை இது. இது சர்வீஸ் பண்ணக்கூடிய இடம். இங்க எங்க இந்த குடும்ப அரசியல் வருதுன்னு தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம்.